நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட இந்த சூள விளக்கு இந்திரா மெட்டல்ஸில் வாங்கினது. நிறைய பேர் கேட்டதுனால இந்த தகவலை சொல்கிறேன். சிவபெருமானுக்கு சூப்பராக அரளிப்பூக்கள் வீட்டிலேயே பூத்த மலர்களை அழகாக சாத்திட்டேன். இன்னைக்கு குருவாரமாக இருக்குது, வேல்மாரில் தொடங்கலான்னு ஒரு ஆசை வந்தது. ஆனால் இன்னும் தொடங்கலை. காலையிலேருந்து சாப்பிட்றது தூங்குறது இவ்வளோதான் வேலையாக இருந்தது. மாலை அடிச்சுக்கிட்டு பெஞ்சுது மழை. அவ்வளோ கடுமையான மழை எங்கள் பகுதியில் வெள்ளக்காடாக மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வெளியில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். மழை ரொம்ப கடுமையாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. மத்தியானம் தயிர் சாதம் தான் சாப்பிட்டதுனால எனக்கு நல்ல பசி. அதனால் நைட்டு டின்னர் யூஸ்வலி அவாய்ட் பண்ணுவேன். இன்றைக்கி சாப்பிடணுன்னு தோணுச்சு. 2 தோசை கார சட்னியோடு சாப்பிட்டது இதமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியில் பார்த்தாலும் மழை நின்ன பாடில்லை. இன்னும் 15 நாளைக்கு செடிக்கெல்லாம் தண்ணியே ஊற்ற வேணான்ற அளவுக்கு இருந்தது. இந்த பப்பாளி மரம்னு நல்லா முழுமையாக வளரலை, ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அது என்றைக்கு வேணாலும் சாஞ்சிரும்ன்ற மாதிரி பயமாக இருந்தது. இந்த கார் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாரல்லையே நனைஞ்சி சொதன்னு ஆயிட்டு. ஆப்போசிட் கடையில் நடுக்கிட்டே உட்கார்ந்துருந்த இந்த 2 நாய்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. மழை இப்படி சடன்னு பெஞ்சிட்ருக்கு. இந்த பறவைகளுக்கு போட்டிருந்த தீனியெல்லாம் சாயந்தரம் ஒரு வேளை போடுவோம். அந்த தீனியெல்லாம் என்ன ஆச்சு, அடிச்சுக்கிட்டு போயிருக்குமே அப்படின்னு இருந்தது. 2 பார்சல் இன்றைக்கி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்தது ஆண்டாள். போன வருஷம் நவராத்திரி டைமில் நான் ஆர்டர் பண்ணது. இந்த ப்ரூச்சஸ் மேலே இருக்கிற பைத்தியம் பித்து இன்னும் குறைஞ்ச பாடில்லை, தெளிஞ்ச பாடில்லை. ஆண்டாளும் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஊதக்கூடிய திருக்கரங்கள், அந்த மயில் பீலிகையோடு இருக்கக்கூடிய அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. முத்துக்கள் வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம், ஸ்டோன் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்சல் வாசினிக்கானது. அழகான, நேர்த்தியான, வித்தியாசமான, அட்டகாசமான, என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேனேன்னு யோசிப்பீங்க. இந்த ஜிப்லாக் கவரில் இருக்கிற 2 ஐட்டமும் ரொம்ப வித்தியாசமானது. ஒன்று இடுப்பில் மாட்டக்கூடிய கொத்து சாவி, இன்னொன்று பேரரசிகள் இடுப்பில் வச்சிருக்கக்கூடிய குருவாள். இந்த 2 பொருட்களை பற்றியும் கூடுதல் விவரங்களோட நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.